எங்க கட்சி காட்டி எங்க அப்பா காட்டி 30 வருஷம் உழைச்சு பேசிட்டாங்க. சின்னமா சத்தான சின்னம் 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதாயமில்லா மக்கள் பணி சமரசமில்லா மக்கள் நலன் என்ற கொள்கை முழக்கத்தோடு பொது வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்த எனக்கு திருச்சி நாடாளுமன்ற தேர்தல் போட்டியிட ஒரு வாய்ப்பை அளித்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நமது முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு முதலில் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு வித்திட்ட நமது அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களுக்கும் சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் நான் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பழனி ஆண்டி பொறுத்தவரைக்கு அது பேர் பழனி ஆண்டி, அதனால முருகனை பத்தி சொன்னார். முருகன் மாதிரி அந்த சுத்தாதீங்க, பிள்ளையார் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது இதெல்லாம் தெரியும். மகாபாரத ராமாயணம் கரைச்சி முடிச்சவனால இந்த நம்முடைய ராமர் இந்த சிவன் பார்வதி அந்த கதையை தெரியும். நானும் வந்ததுக்கு இந்த திருச்சி மண்டல திமுகவுக்கு சிவனும் சக்தியா இருக்கிற அண்ணன் சுத்தி வந்துருக்காங்க. ஆனா மனசு இருக்கமாவே நானும் வேலையில எல்லாத்தையும் சொல்லிட்டேன். திருச்சி மண்டல திமுக அண்ணன் நேரு என்றால் திருச்சி மண்டல திமுக தளபதி எல்லாம் சொல்லிட்டேன். தனிப்பட்ட முறையில் பேசும்போது கூட உங்க மகன் அருண் நினைச்சுதான் சொல்றேன். தனிப்பட்ட முறையில் தனியா பேசும்போது ஆனா அன்னைக்கு இருக்குமாவே இருந்தாரு. நான் காலையில கூட நம்ம கட்சிக்காரரை கேட்டேன், என்னங்க 3 நாளா இருக்குமாவே இருக்காரு. ஆனா அவர் சிரிச்சதை நீங்க தான் பார்த்தேன். சிரிச்சு நீங்க 2 மணி நேரம் கலாராக அவர் மாத்திரம் நம்ம எல்லாரும் சிரிக்க வச்சிருந்தாரு. எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். முதல்ல நான் வணக்கம் கொடுக்கணும். ஆனா 10 நிமிஷம் பேசுறாங்க. சிவராஜ் சக்தி கேட்கறத எதுவும் செய்ய முடியாது. நாங்க கட்சி மதிமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் டாக்டர் கலைஞர் ஐயாவே அவர் நல்லா இருக்கும் போதே சொன்னார், தம்பி வைகோபாலசாமி வைகோ அவன் தனிப்படுத்த போயிட்டா, ஆனா நல்லா வீடு நல்லா நடத்துறான், நல்லா அவனே கத்துக்கணும்னு சொல்லிட்டு வேலையே சொன்னாங்க. நாங்க தனியா ஆனா நாங்க திராவிட குடும்பத்துல நாங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை சொன்னாரு. மகேஷ் சொன்னாரு, நாங்க முன்னாடி உங்களுக்கு திராவிட இயக்கத்துக்கு ஏதாவது சங்கடம் முதல்ல இருக்கிற நபர், முதல்ல நிக்கிற நபர் தலைவர் வைகோ இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற தலைவர் கலைஞர் ஐயா நல்லா இருக்கும்போது கடைசியில எங்க அப்பா அவரை பார்த்துட்டு கையை பிடிச்சிட்டு என்ன சொன்ன வாழ்றது எப்படி நான் உங்ககிட்ட இருந்தனோ அதே கல்யாண தம்பி நவரதிக்கு நான் உறுதுணையாக இருக்குன்னு சொன்னேன். சொல்லிட்டு கிட்டத்தட்ட 7 வருஷம் 7வது வருஷம் நம்ம கூட இருக்கிறேன். எங்களுக்கு பட்டம் பதவி இதெல்லாம் வேண்டாம். நான் சமீபத்தில் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் ஒரு பத்திரிகை நிருபர் 15 பேர் பிரச்சனை பேட்டி கேட்கலாம் சொல்லிட்டே இருக்கேன். கேள்விக்கு பதில் சொல்லிட்டே இருக்கேன். அதை ஒருத்தர் குறுக்கால கூப்பிட்டு திரும்பி கேட்டேன், ஏங்க சீட்டு இப்படின்னா நீங்க இருப்பீங்க, இப்படின்னா நீங்க இருப்பீங்க. அப்ப நான் சொல்றேன், ஏப்பா சீட்டே குறுக்காட்டே நாங்க அணிலாம போனான்னு சொல்றேன். அது சொல்றது மனசு வந்தது. நான் அரசியல்வாதி கிடையாது. என்னதான் ஒரு அரசியல் குடும்பத்தில் இருந்தாலும் அரசியல் ஒரு அரசியல்வாதி கிடையாது. அரசியலுக்கு வருவன கனவுடன் எதிர்பார்த்திருக்கிறேன். எனக்கு அப்பா 4 வருஷத்துக்கு முன்னாடி உண்மைகள் எல்லாருக்கும், உண்மை மரணங்கிறது எல்லாருக்கும் தான். 4 வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு முடியாத போது ஒரு சூழ்நிலை நான் வரேன், அரசியலுக்கு வரேன். எங்க கட்சிக்காரங்கெல்லாம் ஒரு கட்டாயம் இழுத்து அரசியலுக்கு விட்டாங்க. நான் இப்பவே ஒரு பெரிய வேட்கையோட ஒரு ஆசையோட அரசியல் இருக்கிறேன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. உண்மையே கிடையாது. மனசு நோக்கி சொல்றேன். எல்லாருக்கும் ஒரு அப்பா இருக்கும், எல்லாருக்கும் தந்தை. அந்த தந்தைக்கு ஒரு தலைவரும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். எல்லாரும்
எங்க அப்பா ஒரு சகா அந்த சகாத்துக்கு தாய்கள் வந்து டென்ஷன் பண்றீங்க. எனக்கு தலைவலி வந்தா எங்க அப்பா தலைவலி வந்தபோது அரசியலுக்கு வந்தேன். எம்பி சென்ற முறை சட்டமன்ற தேர்தலில் அப்போ சாத்தூர் தொகுதியில் கேட்கும் போது நம்முடைய முதலமைச்சரான தளபதி வைகோ மகன் கேட்க அவர்காண்டி கேட்கிறாங்க. உடனே தொகுதியை மாற்றி கொடுன்னு சொல்லி போட்டி சாத்தூர் கொடுத்தாங்க. அப்போ கூட நம்ம வாங்கிட்டு டாக்டர் ரவிநாதன் சகோதரர்கள் கொடுத்தாங்க. இப்போ கூட எங்களுடைய நிர்வாக கூட்டத்துல நல்ல பூமியில பேசிட்டு பேசுறாரு. அவர் சொன்னார், இந்த நிர்வாக கூட்டத்துல எல்லாரும் சொன்னாங்க பேசும்போது வந்தது கிட்டத்தட்ட 150 பேர் நிர்வாகிகள் சொன்னாங்க. நிற்கணும்னா எனக்கு வாய்ப்பு 10 நிமிஷம் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட்டியல் சொல்றேன் 7-8 பேர் பட்டியல் போட்டு சொன்னாங்க. இவங்க யாராவது ஒருத்தர் நிக்க வை, நான் வேலை பார்க்கணும்னு சொன்னாங்க. நான் வேலை பார்க்கணும்னு சொன்னேன். எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொன்னேன். ஆனா கட்சிக்காண்டி எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு அரசியல் இந்த வெற்றி தேர்தல் பெரிய ஒரு வேலையே கிடையாது. எங்க அப்பா காண்டி எங்க கட்சிக்காரன் எங்க கட்சிக்காண்டி எங்க அப்பா காண்டி 30 வருஷம் உழைச்சு காட்டுவீங்க. சின்னமா சத்தான இஷ்டம் டாக்டர் கலைஞர் கட்சி திமுக, எங்க அப்பாவும் திமுக இருந்தார். கலைஞர் ஐயா உயிரோட நேசிச்சார். இதே ஐயா போட்டு விட்டாங்க. இதே நான் உயிரோட நேசிக்கிறோம். கலைஞர் ஐயா உயிரோட நேசிக்கிறோம். திமுக உயிரோட நேசிக்கிறோம். உதயசன் சின்னங்களை மதிக்கிறோம். ஆனா எதிர்த்தா எங்களுடைய கட்சியில் பொறுப்புடா ராஜினாமா பண்ணிட்டு மாநில பொறுப்பு ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சியில் நிற்க முடியாது. இப்பயே சொல்றேன், நீங்க இன்னொரு கட்சி நாம நிக்கிறோம். மாநில உங்களுக்கு உறுதியா நிற்கிறோம், உறுதியா இருக்கிறோம். நீங்க வேட்பாளர் எங்களுக்கு வேண்டாம். திராவிட கழகமே நாங்கள் அரசியல் நடத்திட்டு போறோம். நான் இனிமே முடியாது. இன்னைக்கு நேரம் சொன்னாங்க, நிறைய பேர் பேச சொன்னாங்க. இன்னைக்கு நாட்டில் என்ன பிரச்சனை? மதவாத சக்தி தமிழ்நாட்டில் வந்து திராவிட இயக்கங்களை அழிச்சிட்டு அவங்க மதவாத சக்தி வந்து இன்னைக்கு வேறும் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுங்கிற உன்னதமான நோக்கத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்துருக்கணும். இந்த மாதிரி தயவு செய்து புதுப்படுத்தாது. நான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறேன். நான் நீங்க சீட்டே 40 பேர் சின்ன கட்சி தான். பெரிய சக்தி கிடையாது. எங்க ஐயாவுக்கு வயசு ஆயிடுச்சு, 90 வயசு ஆயிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் அவர் ஒரு குரல் கொடுத்துருக்காரு. நாடாளுமன்றத்துக்கு இன்னைக்கும் குரல் கொடுத்தாரு. அதனால தயவு செய்து எங்களை புண்படுத்தாது. நாங்க தயவு செய்து இதுக்கு மேல சொல்ல முடியாது. ஆசிசத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையான போட்டு, நீதிக்கும் அநீதிக்கும் இடையான போட்டு. இந்த தேர்தல் நீதி ஜெயிக்கணும், தர்மம் ஜெயிக்கணும். திமுக அணி வெற்றிக்கணும். அந்த தளபதியுடைய கலந்து வரும் ஒடுக்கணும். அதுக்கு நாங்கள் தயாராக உயிருக்கு தயாராக அப்படின்னு சொல்லிட்டு 40 நமதே நம்ம நம்மளுடைய அணி ஜெயிப்போம். நன்றி வந்து கலந்து கொண்டு உரையாற்றிய அனைத்து காங்கிரஸ் தலைவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தனி பணியாற்ற வந்திருக்கின்ற எங்களது மார்க்சிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி மற்ற விடுதலை சிறுத்தைகள், முக்கிய செய்தி ஒன்றிய மன்றம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் வரை வைகோ அவர்களை அறிவுபூர்வமாக நடக்கின்ற செயல்படுவதற்கு கல்வி ஏற்றிருக்கின்ற நம்முடைய வேட்பாளர் அவர்கள் இப்போது எல்லாருடைய ஆதரவை கோருவார். அப்படி அவர் பேசுகிற போது அனைவருமே அவருக்கு நிச்சயமாக வெற்றி செய்வோம் என்ற உறுதியை தர வேண்டும் என்று கேட்டு வேட்பாளர் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு தலைமையேற்றுள்ள சகோதரர் வைரமுடி அவர்களே,
வரவேற்புரையாற்றிய கே செல்லபாண்டியன் அவர்களே, முன்னிலை வைத்துள்ள மாநகர செயலாளர் அண்ணன் அன்பழகன் அவர்களே, எங்கள் இயக்கத்தின் மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் வெள்ளமணி சோமு, சகோதரர் சேரன், சகோதரர் மனைவி தமிழ்மாணிக்கம், அண்ணன் புதுக்கோட்டை கலிமூர்த்தி, புதுகை மாநகர செயலாளர் சகோதரர் செந்தில், எங்கள் இயக்கத்தின் அவைத்தலைவர்